ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு பொன்னான வணக்கம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட கல்லூரியில் சீட் இருக்குது. இப்போ வேகன்சி லிஸ்ட் பார்த்தா தெரிஞ்சிடும். வேகன்சி லிஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சா அப்படின்னு நினைக்காதீங்க. 2025 வேகன்சி லிஸ்ட் உடனே சொன்னோன்னே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, இதே மாதிரி தான் இந்த வருஷமும் இருக்கும். ஆனால் கூடுதலாக சீட்ஸுகள் டயர் 1 கல்லூரியில் இருக்கும். ஆனால் முக்கால்வாசி சிஇஜி, பிஹெச்ஜி, எம்ஐடி இது போன்ற கல்லூரிகளும் முடிஞ்சிருக்கும். 2% சீட் ஏதாவது ஒரு இடத்துல எதை பாருங்கள், இந்த மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு வேணால் எங்கேயாவது இருக்கும், தவிர மீதி சீட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் ஒரு சில டயர் 1 கல்லூரிகளில் சீட்ஸ் இருக்கும். அதோட பேஸ்மெண்ட்டாக தான் இந்த வீடியோ. என்னென்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரவுண்ட் 2க்கு ஒரு வேகன்சி லிஸ்ட் ஆகஸ்ட் 3 ரிலீஸ் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சீட் இருக்குன்னு சொல்லி, என்னெல்லாம் பிரான்ச் இருக்குன்னு சொல்லி காலையில் பார்த்துட்டு அப்புறம் சாய்ஸ் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா ரவுண்டு 1ல் முடிஞ்சது போக என்னெல்லாம் கல்லூரியில் ஓசியில் எவ்வளோ சீட் இருக்குது, நம்ம கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட் இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா ஓசியில் ஃபில் ஆனதுக்கப்புறம் பாருங்களேன், நான் காட்டுறேன். ஓசியில் ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் பிசியில் ஃபில் ஆகும். அதாவது நம்ம கம்யூனிட்டியில் ஃபில் ஆகும். நம்ம கம்யூனிட்டினா என்ன கம்யூனிட்டி வேணாலும் நீங்கள் இருங்க, சரிங்களா? ஓசி சீட்டும் நமக்கு தான், நம்ம கம்யூனிட்டி சீட்டும் நமக்கு தான். அப்போது ஓசியில் சீட்டு 0 ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கம்யூனிட்டியில் செக் பண்ணும். ஸோ ஓசியில் சீட் எவ்வளோ, நம்ம கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட் எவ்வளோ அப்படின்னு எண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேகன்சி ஒரு ஜென்ரலாக பார்த்து வச்சுக்கோங்க. ஜென்ரல் வேகன்சி லிஸ்ட் இது 7.5 கிடையாது, ஜென்ரல். இது பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 90% இதில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கல்லூரிகளும் சீட் இருக்கும். ஆனால் சில டயர் 1 கல்லூரிகளில் சீட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறக்கே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கட் ஆஃப் லோவாக இருக்குது. இதை விட சீட்ஸ் அதிகமாக இருக்கிறக்கே வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு ராஜலட்சுமி எடுத்துக்கோங்க, சென்னை இன்ஸ்டியூட் எடுத்துக்கோங்க, இல்லை சாய்ராம், சென்ட் ஜோசப், இல்லை கேபிஆர், ஈஸ்வர், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சீட்ஸுகள் இருக்கலாம். மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, மெக்கட்ரானிக்ஸு, இல்லை இஎன்ஐ, அந்த மாதிரி ஏதோ ஒரு கோர்ஸில் செகண்டரி பிரான்ச்சஸில் இருக்கலாம். இதை விட சீட்ஸ் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னெல்லாம் கல்லூரிகளில் சீட்ஸ் இருக்கக்கூடும், என்னெல்லாம் கல்லூரி நல்ல கல்லூரி வேகன்சிஸ்லன்னு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஒரு சிலர் தவறாக நம்மளை போர்ட்ரேட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நெகட்டிவ் கமெண்ட், நெகட்டிவிட்டி எனக்கு வர்றது பழக்கம்தான். எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. எனக்கு நீங்கள் தான் முக்கியம். உங்களுக்காக தான் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். 10th என்னை பார்த்துட்டு இருக்கீங்க. நம்புறவங்க என்னை நம்பலாம், ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்பினீங்கன்னா ஒரு லைக்கும் போடுங்க. மூஞ்சி அடித்த மாதிரி இருக்கட்டும், யாரும் என்ன தப்பாக பேசினவங்களோ லைக் போடுங்க. லைக் ஒரு 2000 லைக் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன நம்புறீங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன், ஓகேவா? சரி, ஓகே. ஏன்னா இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். நம்ம கண்டென்ட் மட்டும் பேசி போட நினச்சேன், பேச வைக்கிறாங்க. ஸோ ஓகே, என்னெல்லாம் கல்லூரியில் சீட் இருந்துச்சுன்னு பார்ப்போம். அந்த கல்லூரியில் நோட் பண்ணுவீங்க. நான் நல்ல நல்ல கல்லூரியை சொல்ல போகிறேன். 307 பக்கம் இருக்குது. இது 307 பக்கமும் சொல்ல முடியுமான்னு தெரியல. முக்கால்வாசி நான் உங்களுக்கு நல்ல கல்லூரியில் இதை சொல்லிடுறேன். அந்த கல்லூரியில் நோட் பண்ணுவீங்க ரவுண்ட் 2க்காக, ஓகேவா? சிஇஜி கேம்பஸில் சீட் இருக்கான்னு பாருங்கள். அடுத்தது எம்ஐடியில் சீட் இருக்கான்னு பாருங்கள். இப்படி தான் 0 காட்டு, பயப்படாதீங்க. எஸ்சி எஸ்டிக்கு சீட் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி பிசிக்கு எம்பிசிக்கே இருக்கலாம், பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சீட்டுமே நீங்கள் பார்க்கணும். அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸில் பார்த்தீங்கன்னா சீட் இருக்கான்னு பாருங்கள். போன வருஷமே லெதர் டெக்னாலஜி, பார்மசூட்டிக்கலு, பெட்ரோலியமு, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செராமிக் டெக்னாலஜியில் சீட் இருக்குது. அப்படியே சீட் இருக்குது. இந்த சீட் எல்லாமே நீங்கள் யூனிக்கான கோர்ஸ் படிக்கணும் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸில் சீட் ஆல்மோஸ்ட் ஓவர். எஸ்சிஏக்கு மட்டும் ஒரு 2 சீட் இருக்குது, எஸ்டிக்கு ஒன்று இருக்குது, அவ்வளோதான். அடுத்து எம்ஐடி கேம்பஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங். இது ஓரளவுக்கு சுமாரான கல்லூரி தான். இதில் சீட்ஸ் அப்படியே இருக்கும், பார்த்தீங்களா? சீட்டெல்லாம் நிறைய இருக்குது அந்தந்த கம்யூனிட்டிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி விழுப்புரம், யூனிவர்சிட்டி கேம்பஸ் விழுப்புரம். ஸோ இதுலேயுமே சீட் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் சுமாரான கல்லூரிகள் இருந்தாலும் சீட் இருக்கும். அதுக்காக சீட் இருக்கிற கல்லூரியில் சுமாரான கல்லூரின்னு சொன்னேன். நான் சொல்கிறது சுமாரான கல்லூரிகள் நான் சொல்கிறேன். யூனிவர்சிட்டி ஆரணி, இதுலுமே ஃபீஸ் கம்மியாக படிக்கணும்னா போய் சேர்ந்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காஞ்சிபுரம், யூனிவர்சிட்டி கேம்பஸ் காஞ்சிபுரம், பார்த்துக்கோங்க சீட் இருக்குது. ஸோ சீட் இருக்குன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வருஷமும் சீட் இருக்கும். நான் சொல்லாத காலேஜெல்லாம் எழுதாதீங்க, பாருங்கள், இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் பிரத்யூஷா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் இருக்குது, எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. பிரத்யூஷா செகண்ட் ரவுண்டில் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் சிஎஸ்சி ஈஸியெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஆர்எம்டியில் சீட் இருக்குது பாருங்கள். ஆர்எம்டியில் 3rd கேம்பஸ், இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சீட் இருக்கும். ஆர்எம்கேல ஒரு சிலதுக்கு மட்டும் சிவிலுக்கெல்லாம் சீட் இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் எஸ்சிக்கெல்லாம் அப்படியே சீட் இருக்குது ஆர்எம்கேல. அண்டு விஎல்எஸ்சி டிசைனுக்குமே சீட் இருக்குது. இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். ஆர்எம்கேல கண்டிப்பாக மெக்கானிக்கலுக்கும் சீட் இருக்கும். எஸ்ஏ இன்ஜினியரிங் சீட் இருக்குது. ஸோ எஸ்ஏ இன்ஜினியரிங் அப்படியே இருக்கும், பார்த்துக்கலாம். அடுத்தது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, இது 3rd ரவுண்டு வச்சுக்கலாம். 1116 வெங்கடேஸ்வரா 3rd ரவுண்டு வச்சுக்கலாம்.
அடுத்தது வேல்டெக் மல்டிடெக், அது வந்து கண்டிப்பாக சீட் இருக்கும், அதுவுமே நீங்கள் செகண்ட் ரவுண்டில் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு தெரியுதா காலேஜ் தெரியுதா? ஸோ வேல்டெக் மல்டிடெக்கு நான் சீக்கிரம் ஸ்க்ரோல் பண்ணேன்னா இது சின்னது பண்ணால் தான் தெரியும். அடுத்தது வேல்டெக் ஹைடெக், அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம், வேல்டெக் ஹைடெக்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு காலேஜுமே நான் சொல்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் மிகப்பெரிய ஒரு கல்லூரி, பாருங்கள் சீட்ஸ் அப்படியே இருக்கும், கண்டிப்பாக ரவுண்ட் 2ல் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்தது சென்ட் பீட்டர்ஸ் தேர்ட் ரவுண்டுக்கு, ஆர்எம்கே தேர்டு கேம்பஸ், ஆர்எம்டி வந்து செகண்ட் கேம்பஸ், சாரி ஆர்எம்கே தேர்டு கேம்பஸ் அப்படியே சீட் இருக்கு பாருங்கள், கண்டிப்பாக நம்ம வந்து வைக்கலாம். அடுத்தது ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, எதுவுமே வைக்கலாம், ஜேபிஆர் இன்ஸ்டியூட்டு. அதுக்கப்புறம் வந்து சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட், சென்ட் ஜோசப் ரெண்டு ஒன்று சேர்ந்தனால கண்டிப்பாக சீட் இருக்கும். இந்த சீட்டு இன்ஸ்டியூட்டில் என்ன சீட் இருக்கோ அப்படியே சென்ட் ஜோசப்னு சொல்லி இணைஞ்சிருச்சுல, அப்படியே உங்களுக்கு சீட் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்ட் ஜோசப் மிஸ் பண்ணிட வேண்டாம். அடுத்தது மெட்ராஸ் இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து புது கேம்பஸு, தேர்ட் ரவுண்டுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்து கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், இது ட்ரை பண்ணலாம், ஒரு 150 கீழே இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். பனிமலர் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், பனிமலர் பாருங்கள் எவ்வளோ சீட் இருக்குன்னு, பனிமலரில் கண்டிப்பாக நிறைய சீட்ஸ் இருக்கும், பார்த்துக்கலாம். ராஜலட்சுமியில் சீட் இருக்கான்னு பார்த்துடலாமா? ராஜலட்சுமியில் வந்து பார்த்திங்கன்னா ஏரோநாட்டிக்கலுக்கு MBC சீட் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங்க்கு SCக்கு சீட் இருக்குது, ஆட்டோமொபைலுக்கு சீட் இருக்குது பாருங்கள் ராஜலட்சுமியில், பயோமெடிக்கல் சீட் இருக்குது, பயோடெக்னாலஜி சீட் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் சீட் இருக்குது, கெமிக்கல் இன்ஜினியரிங் சீட் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸில் SCக்கு சீட் இருக்குது, SC SC STக்கு கண்டிப்பாக சீட் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ராஜலட்சுமியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே இவ்வளோ சீட் இருக்குன்னா இந்த வருஷம் நிறைய சீட் இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ராஜலட்சுமியில் ஏகப்பட்ட கோர்ஸ் வச்சுருக்காங்க, அதனால் சவிதாலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டுக்கு இருக்கிற மாதிரி காட்டுது, பயோமெடிக்கல், பயோட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ட்ரிபிள்இலாம் சீட் காட்டுது, SC SC ST கண்டிப்பாக கிடைக்கும், மெக்கானிக்கல் அப்படியே இருக்குது சீட்டு. அடுத்து வந்து ஸோ அப்படியே போயிட்டே இருக்கு, 33 பேஜ் தான் ஆயிருக்குது. 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, இது வந்து பெரிய காலேஜ், இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சீட் இருக்குது பாருங்கள், பயோடெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனு, ஸோ சீட் இருக்குது, பார்த்துக்கோங்க. செகண்ட் ரவுண்ட்லேயும் சீட் இருக்கும், செகண்ட் ரவுண்டில் யாருங்க சொன்னது சீட் இருக்காது, கண்டிப்பாக சீட் இருக்கும், பார்த்துக்கலாம். அடுத்து லோயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, லோயலா ஐகாம் வேறு, லோயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வேறு. அடுத்தது பிடி செங்கல்வராயா, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் வைக்கலாம், செகண்ட் ரவுண்டுக்கு 140 அந்த ரேஞ்சில் வைக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் வந்து வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருவள்ளூரில் இருக்கிறது, இதுவுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்த GRT இன்ஸ்டியூட் வந்து 140 கீழே 150 கீழே ட்ரை பண்ணலாம், GRT. அடுத்தது இதில் முகமது சத்தாக் வந்து ட்ரை பண்ணலாம் செகண்ட் ரவுண்டில். மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டுக்கு ஆகும். ஈஸ்வரி காலேஜில் சீட் இருக்கா? ஈஸ்வரி காலேஜில் கண்டிப்பாக சீட் இருக்கும், பாருங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் சீட் இருக்கும். செகண்டரி பிரான்ச்சஸ்லாம் சிவில், மெக்கானிக்கல் அனைத்துமே இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் BC MBC எல்லாம் முடிஞ்சிருக்கும், பார்த்துக்கலாம். கண்டிப்பாக ஈஸ்வரில் இருந்தால் இருக்குது, JPRல இருக்கும், கண்டிப்பாக JPRல. அடுத்து ஜெருசலமில் கண்டிப்பாக சீட் இருக்கும், மீனாட்சி சுந்தரராஜன்லையும் சீட் இருக்கும், பார்த்துக்கோங்க செகண்ட் ரவுண்டில். KCG காலேஜ்லேயும் சீட் இருக்கும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவசுப்ரமணிய நாடார் இந்த வருஷம் கிடையாது, ஓகேங்களா. அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 150 கீழே பார்த்துக்கலாம். அடுத்து சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சென்ட் ஜோசப்லேயே சீட் இருக்குன்னா சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட்டு சென்ட் ஜோசப்பு ஒட்டுக்கா சேர்ந்துருச்சு, அப்போ கண்டிப்பாக சீட் இருக்கும். அடுத்தது சிப்பெட்டில் சீட் இருக்குமானா பிளாஸ்டிக் டெக்னாலஜி அப்படியே சீட் இருக்குது, மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்லையும் அப்படியே சீட் இருக்குது, கண்டிப்பாக செகண்ட் ரவுண்ட்லையும் இந்த வருஷமும் சீட் இருக்கும், சிப்பெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ட்ரை பண்ணலாம், இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிறது தனலட்சுமி ஸ்ரீனிவாசன். ஸோ தனலட்சுமியில் ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்குது. இந்த சென்ட் ஜோசப் எடுத்துடாதீங்க, இது வேற சென்ட் ஜோசப்பு, சரியா? ஸோ நிறைய ஒரே பேரில் இருக்குது. மகாலட்சுமி டெக் கேம்பஸ் வளர்ந்து வர ஒரு கல்லூரி, அதுவுமே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் செகண்ட் ரவுண்டில். மகாலட்சுமி டெக் கேம்பஸ் அதுலேயுமே சீக்கிரம் இருக்கும். சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆல்மோஸ்ட் ஓவர், பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் ஓவர். SC SC வேணால் சீட் இருக்கும். ரவுண்ட் 2க்கு இந்த தடவை இதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சென்னை இன்ஸ்டியூட்டுக்கு, ஓகேவா. முகமது சத்தாக் ட்ரை பண்ணலாம். அடுத்தது தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 150 கீழே ட்ரை பண்ணலாம். அடுத்தது IFET 155 கீழே ட்ரை பண்ணலாம். நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிட்டு வாங்க, இதெல்லாம் கண்டிப்பாக சீட் இருக்கும், நான் இப்போ சொன்னதெல்லாம் சீட் இருக்கும், அதுக்கு தான் இப்போ இது வந்து வீடியோவே போட்டது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வடக்கல் 1413 கண்டிப்பாக சீட் இருக்கும், 160க்கு மேலேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் வடக்கல், ஓகேங்களா.
பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ரவுண்டு 1 முடிஞ்சதில் சிஎஸ்சி முடிஞ்சிருக்கும் இந்த வருஷமும். அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்கும், ட்ரிபிள் இருக்கும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிஞ்சிருக்கும், மெக்கானிக்கல் இருக்கும். நீங்கள் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்தது எஸ்ஆர்எம் வள்ளியம்மையிலையும் உங்களுக்கு அப்படியே சீட் இருக்கும். எஸ்ஆர்எம் வள்ளியம்மையில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட் இருக்கும், பார்த்துக்கலாம். ஓகேவா? எஸ்ஆர்எம் வள்ளியம்மையில் சீட் இருக்கும். அடுத்து தானிஷ் சென்னை, அதுலேயுமே உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் ஏகப்பட்ட சீட் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் 165க்கு மேலேயே வைக்கலாம். அடுத்தது தானிஷ் சென்னை முடிஞ்சது. நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி 150 கீழே நீங்கள் ட்ரை பண்ணலாம். நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆர்ஐடி கேம்பஸ். ஆர்ஐடியில் பயோடெக்னாலஜி பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஆர்ஐடியில் முடிஞ்சிருச்சு. எம்பிசி பிசிலாம் எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு இருக்குது, மெக்கானிக்கல் சீட் இருக்குது ஆர்ஐடியில். ஸோ அது ட்ரை பண்ணலாம். இந்த வருஷமும் மெக்கானிக்கல் இருக்கும் நான் நம்புவோம், கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை சொல்கிறல்ல, டாப் கல்லூரியில் மெக்கானிக்கல் சிவில் போன்ற கோர்ஸுகள் இருந்தாலும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஷோட செகண்ட் கேம்பஸு. இதுலேயும் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ஏடிஎஸ்க்கு கண்டிப்பாக சீட் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது கண்டிப்பாக சீட் இருக்கும். லோயல் ஐக்காம் ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிரும். எம்பிசி பிசி ஓசிக்கெல்லாம். மீதி எஸ்சி எஸ்எஸ்டிக்கு எம்பிசிக்கு வந்து ட்ரிபிள் மட்டும் இருக்கலாம். மீதியெல்லாம் வந்து எஸ்சி எஸ்எஸ்டிக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லோ சீட்ஸ் காலேஜ், அதனால் பெரிய இன்ஸ்டியூட் வந்து 140 கீழே பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், இதெல்லாம் ஒன்றுத்துக்காகாத காலேஜ். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து சாய்ஸில் வச்சிடாதீங்க. நான் சொல்கிறது தந்தை பெரியார் காலேஜில் சீட்டு கண்டிப்பாக செகண்ட் ரவுண்டில் இருக்கும், ப்ரிஃபர் பண்ணலாம். தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல காலேஜ் லிஸ்ட்டு மட்டும்தான் நான் வந்து எடுத்து கொடுக்குறேன். கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ் 145 கீழே வைக்கலாம். கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்தது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ். பாருங்கள், தப்பாக சொல்லிட்டேன் நான். இந்த கிருஷ்ணா கிடையாது, 2718 அது கோயம்புத்தூரோடது வேறு. கவர்மெண்ட் காலேஜ் ஜிசிடி வந்து ஆல்மோஸ்ட் சீட்டு ஓவர் ஆகிருக்கும். இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியில் வேணால் சீட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ ப்ரொடக்ஷனில் எம்பிசிக்கு வேணால் இருக்குது, மீதி எதுக்கும் சீட் இல்லை. பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலையும் சீட் ஆல்மோஸ்ட் ஓவர். பயோடெக்னாலஜியில் எஸ்சிக்கு மட்டும் இருக்குது, ஆல்மோஸ்ட் ஓவர் ஆகிருக்கு. ஃபேஷன் டெக்னாலஜிக்கு எம்பிசிக்கு இருக்கலாம். ஸோ மீதியெல்லாம் ஆல்மோஸ்ட் ஓவர். எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு செகண்டரி பிரான்ச்சஸ் வேணால் இருக்கலாம். ப்ரொடக்ஷனு, மெக்கானிக்கல் சாண்ட்விட்ஜு அது வேணால் இருக்கலாம். அதுவும் எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு தான். சிஐடியில் அப்படி தான், எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு வேணால் சீட் இருக்குது. எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு அடிச்சது பாரு கோலுங்கிற மாதிரி தான். மீதி எல்லாத்துலேயும் சிஐடிக்கு சீட் முடிஞ்சிருக்கும். கோயம்புத்தூர் அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர்லேயும் சீட் ஆல்மோஸ்ட் ஓவர். ட்ரிபிளியில் மட்டும் சீட் இருக்கும். விஎல்எஸ்ஏ டிசைனும் சீட் இருக்கும், எதிர்பார்க்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சீட் இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். சண்முகா காலேஜ் நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணலாம், 150 கீழே. ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் செகண்ட் ரவுண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு காலேஜ். அடுத்தது வந்து நான் அப்படியே சொல்லிட்டு வரேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. தானிஷ் ஐடெக் பிச்சனூர் கோயம்புத்தூர் அட்டானமஸ் கல்லூரியாக மாறி இருக்கு இப்போது. இதுலேயுமே உங்களுக்கு சீட் இருக்கும். இங்கே 160க்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்பி கரூரா கோயம்புத்தூர் இதுலேயுமே ஏகப்பட்ட சீட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்து அசால்ட்டாக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக 160க்கு மேலே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த கல்லூரிலாம் வந்து பெஸ்ட் பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிசி தருமபுரி, இதுலேயுமே உங்களுக்கு வந்து சீட் இருக்கும். ஜிசி தருமபுரி கவர்மெண்ட் காலேஜில் பாருங்கள் சீட்லாம் இருக்குது. பிஹெச்டி ஐடெக் கேம்பஸில் சீட் ஆல்மோஸ்ட் ஓவர். எஸ்சி எஸ்சிக்கு வேணா இருக்கும், சிவில் எம்பிசிக்கு இருக்கும். அடுத்தது அதியமான் வந்து 140 கீழே வைங்க, அதியமான். அடுத்தது கேஎஸ் ரங்கசாமி ட்ரை பண்ணலாம் செகண்ட் ரவுண்டில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம் குமாரசாமி ட்ரை பண்ணலாம் செகண்ட் ரவுண்டில். அடுத்து மகேந்திரா ட்ரை பண்ணலாம் செகண்ட் ரவுண்டில் 150 கீழே. அடுத்த முத்தையம்மாள் ட்ரை பண்ணலாம். அடுத்த பாவை இன்ஜினியரிங் காலேஜ், இதெல்லாம் வந்து பிரம்மாண்டமான காலேஜ், இதெல்லாம் விட்டுறாதீங்க. செகண்ட் ரவுண்டில் 160க்கு மேலேயே ட்ரை பண்ணலாம். பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல் 19 கோர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் பாவையில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். கேஎஸ்ஆர் நாமக்கல் திருச்செங்கோடு, இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து எஸ்எஸ்எம், அதுவுமே ட்ரை பண்ணலாம். கவர்மெண்ட் காலேஜ் சேலம்ல ஆல்மோஸ்ட் ஓவர். மெக்கானிக்கல் மட்டும் இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது, மெட்டலர்ஜி இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிரும். இதே மாதிரி தான் இந்த வருஷம் இருக்க போது. ஏன்னா ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா பெரிய பெரிய கல்லூரிகளில் இன்னும் கொஞ்சம் சீட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். மித்தபடி இதே மாதிரி தான் இருக்கும். சோனா காலேஜ் பாருங்கள், சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதுவுமே நீங்கள் பாருங்கள். அடுத்தது விவேகானந்தா உமன்ஸ், மிகப்பெரிய ஒரு கல்லூரி நாமக்கல்ல. ஸோ அதுவுமே நீங்கள் இஆர் பெருமாள் மணி மேகலை 150 கீழே ட்ரை பண்ணலாம். அடுத்து விஎஸ்பி கரூர் 170 160க்கு மேலேயே ட்ரை பண்ணலாம். மிகப்பெரிய ஒரு கல்லூரி செகண்ட் ரவுண்டுக்கு.
பிஎஸ்பி வரும். மகேந்திரா காலேஜ் 140 கீழே ட்ரை பண்ணலாம். ஞானமணி 140 கீழே ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஸோ பாவையோட செகண்ட் கேம்பஸ், இதுவுமே நீங்கள் வந்து பாவையில் செகண்ட் கேம்பஸ் வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அடுத்த மகேந்திரா இன்ஸ்டியூட் ட்ரை பண்ணலாம். நான் இப்போ பாருங்கள் 138 பேஜ் தான் முடிச்சிருக்கிறேன். எக்ஸல் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணலாம் 140 கீழே. அதுக்கப்புறம் ஏவிஎஸ்சி இதெல்லாம் எடுத்துடாதீங்கப்பா, நான் சொல்கிற காலேஜ் மட்டும் எடுங்க. ஸோ பாருங்கள் ஜேகேகே நட்ராஜா, ஸோ இதுவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 140 கீழே ட்ரை பண்ணலாம். அடுத்தது சும்மா அட்டானமஸ் வாங்கி சில கல்லூரிகளில் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எடுத்துடாதீங்க. நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேஓடி சேலம், இதுவுமே நீங்கள் வந்து எடுக்கலாம். காங்கேயம் இன்ஸ்டியூட் அதுவுமே எடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி காரமடை, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 145 கீழே எடுக்கலாம். அடுத்த பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட்டில் சீட் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள் இருக்கும். பண்ணாரியம்மன் ட்ரிபிள் இருக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இருக்கலாம், மெக்கானிக்கல் இருக்கலாம், மெக்கட்ரானிக்ஸ் இருக்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். சிஐஇடி தொண்டாமுத்தூர், இந்த கல்லூரியில் தான் நான் படித்தேன், கண்டிப்பாக இந்த கல்லூரியை ப்ரிஃபர் பண்ணலாம். செகண்ட் ரவுண்டுக்கான ஏற்ற கல்லூரி. டாக்டர் மகாலிங்கத்துலேயுமே வந்து ஆட்டோமொபைல், சிவில் போன்ற கோர்ஸுகள், ட்ரிபிள் போன்ற கோர்ஸுகள் மகாலிங்கத்தில் இருக்குது, ட்ரை பண்ணலாம். மகாலிங்கத்தில் மெக்கானிக்கலும் இருக்குது, ஸோ ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து செகண்ட் ரவுண்டில் ட்ரை பண்ணலாம். ஈரோடு செங்குந்தார் 140 கீழே ட்ரை பண்ணலாம், 145 கீழே. அடுத்தது இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஈரோடில் ஆல்மோஸ்ட் ஓவராக இருக்கும். நீங்கள் சிவில் மெக்கானிக்கல் இருந்தால் மட்டும் இருக்கிற வாய்ப்பு இருக்குது, சிஎஸ்சிலாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. கற்பகம் காலேஜ்லேயும் ஆல்மோஸ்ட் ஓவராக இருக்கும், மெக்கானிக்கல் வேணால் இருக்கிற வாய்ப்பு இருக்குது, மீதியெல்லாம் எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் கண்டிப்பாக சீட் இருக்கும் செகண்ட் ரவுண்டில், பாருங்கள் ட்ரை பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைனு, சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், இசியில் வந்து எம்பிசிக்கு இருக்குது, ட்ரிபிளிக்கு இருக்குது சீட்டு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இருக்குது, ஃபுட் டெக்னாலஜி இருக்குது. ஸோ கொங்குல நீங்கள் ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்குன்னா ட்ரை பண்ணலாம். மெக்கட்ரானிக்ஸ்லாம் அப்படியே சீட் இருக்கும். குமரகுருவில் வந்து சிவில் இன்ஜினியரிங், ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அதெல்லாமே சீட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ குமரகுருவில் ட்ரை பண்ணலாம். நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு 155 கீழே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பார்க் காலேஜ் வந்து 140 கீழே ட்ரை பண்ணலாம். பார்க் காலேஜ். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, 2 கிருஷ்ணா ஒன்று சேர்ந்துருச்சு, 2718. அதில் பாருங்கள் சிவில் எவ்வளோ சீட் இருக்குன்னு கிருஷ்ணாவில். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு எஸ்சியில் எவ்வளோ சீட் இருக்குன்னு பாருங்கள், இசியில் எவ்வளோ சீட் இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எஸ்சியில் எவ்வளோ சீட்டுன்னு. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ். மெக்கானிக்கல் அப்படியே கிருஷ்ணாவில் இருக்குங்க, செகண்ட் ரவுண்டுக்காரங்க மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ கிருஷ்ணாவில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ராமகிருஷ்ணாவில் வந்து பயோமெடிக்கல் ட்ரை பண்ணலாம், எம்டெக் கோர்ஸ் ட்ரை பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லாம் எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு இருக்கும், இசிக்கு வந்து எம்பிசிக்கு இருக்கும், ட்ரிபிளிக்கு சீட் இருக்கும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்க்கும் சீட் இருக்கும். ராமகிருஷ்ணா ட்ரை பண்ணலாம். ராமகிருஷ்ணா வெள்ளல்லார் இதுவுமே ட்ரை பண்ணலாம், 160 எபோவ் 160 கீழே. ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட்டுமே ட்ரை பண்ணலாம், அப்படியே சீட் இருக்கும். பார்த்தீங்களா இவ்வளோ கல்லூரி இருக்குது. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ட்ரை பண்ணலாம், இவ்வளோ கல்லூரி இருக்குது. ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது ட்ரை பண்ணலாம். இது வேறு சக்தி, இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நேரு இன்ஸ்டியூட் ட்ரை பண்ணலாம் 140 150 ரேஞ்சில். அடுத்து ஆர்விஎஸ் கோயம்புத்தூர் அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் 145 கீழே இருந்தீங்கன்னா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கற்பம் இன்ஸ்டியூட், கற்பம் ரெண்டுமே ஒன்று சேர்ந்ததுனால சீட் அதிகமாக அதில் காட்டும். ஸோ டாக்டர் என்ஜிபி நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும் செகண்ட் ரவுண்டில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆல்மோஸ்ட் ஓவராக இருக்குது. இதே மாதிரி எஸ்சிக்கு வேணால் சீட் இருக்கும், பார்க்கலாம் செகண்ட் ரவுண்டில். மெக்கானிக்கல் வேணால் சீட் இருக்கும்னு நினைக்கிறேன் எம்பிசிக்கு. ஸோ ஈஸ்வர் வந்து முடிஞ்சிருக்கும். இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீட் இருக்கும். பிஏ இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரிஃபர் பண்ணலாம். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பாலக்காடு மெயின் ரோட்டில் இருக்குது, அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் 150 கீழே. அடுத்து ஆதித்யா இன்ஸ்டியூட்டு, அடுத்து கதிர் காலேஜ், இதெல்லாம் 140 கீழே ட்ரை பண்ணலாம். கதிர் காலேஜ். ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஹைடெக்கு 145 கீழே ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஈசா காலேஜ், இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது, 160க்கு மேலேயே ட்ரை பண்ணலாம். ஈசா காலேஜ் ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் வந்து இன்ஸ்டியூஷன். ஸோ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஈசா காலேஜ் எல்லாம், ஈசா காலேஜ் அப்படியே சீட் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கேஐடி சீட் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸு என்னெல்லாம் சீட் இருக்குது. இந்த வருஷம் சீட் இருக்கிறது கம்மி தான், நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சீட் இருந்ததுன்னா கேஐடியுமே ஒரு ஆப்ஷனில் வைக்கலாம் செகண்ட் ரவுண்டில். கேஜேஐஎஸ்எல் கண்டிப்பாக வந்து கேஜேஐஎஸ்எல்லுமே டிமாண்டான ஒரு கல்லூரி தான், கேஜேஐஎஸ்எல்லும் வைக்கலாம். அடுத்து வந்து நந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, நந்தாவோட செகண்ட் கேம்பஸ். நேரு இன்ஸ்டியூட், நேருவோட செகண்ட் கேம்பஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேகேகே முனிரா, ஜேகேகே நட்ராஜா மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சன், அதெல்லாம் வேண்டாம். கேபிஆர் இன்ஸ்டியூட்டில் ஆல்மோஸ்ட் ஓவராக இருக்கும். கேபிஆரில் வந்து பயோமெடிக்கல், சிவில் இன்ஜினியரிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ மெக்கானிக்கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மெக்கட்ரானிக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்க் காலேஜோட செகண்ட் கேம்பஸ். ஜேசிடி காலேஜ் 160க்கு மேலேயே ட்ரை பண்ணலாம். ஜேசிடி வந்து கண்டிப்பாக வந்து விடவே கூடாது, ஏன்னா யூனிக்கான கோர்ஸ் அதில் நிறைய வச்சுருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 200 பேஜ் பக்கம் போயிட்டேன். ஆர்விஎஸ் டெக்னிக் கேம்பஸ்
அது ட்ரை பண்ணலாம். ஆர்விஎஸோட செகண்ட் கேம்பஸ். பிஐடி பாரதிதாஸ் இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டி கேம்பஸ் திருச்சிராப்பள்ளி, இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாகவே கொடுக்கலாம் இந்த கல்லூரி, ஃபீஸ் கம்மியாக. யூசி அரியலூர், அது ட்ரை பண்ணலாம். யூசி நாகப்பட்டினம், யூனிவர்சிட்டி கேம்பஸ் நாகப்பட்டினம், யூனிவர்சிட்டி கேம்பஸ் கடலூர், யூனிவர்சிட்டி கேம்பஸ் தஞ்சாவூர். ஸோ அடுத்தது கிருஷ்ணசாமி, அது வேண்டாம். ஸோ நிறைய கல்லூரிகள் பார்த்துட்ருக்கோம். கவர்மெண்ட் காலேஜ் தஞ்சாவூர். ஸோ இதுலேயுமே சீட் இருக்கும் பாருங்கள். இனி வரது எல்லாமே சீட் இருக்கும். கே ராமகிருஷ்ணா திருச்சி பாருங்கள். செகண்ட் ரவுண்டில் ஏகப்பட்ட கல்லூரி இருக்குது. 1 லட்சம் பேர் இருக்குன்னு பயப்படுறீங்கள, ஏகப்பட்ட கல்லூரி இருக்குது. எதுக்கு பயப்படணும்? நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. எஸ்ஆர்எம் டிஆர்பியில் சீட் இருக்கும். ஏவிசி மயிலாடுதுறை ட்ரை பண்ணலாம், ஏன்னா மயிலாடுதுறைக்காரங்க வந்து ட்ரை பண்ணலாம். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இஜிஎஸ் பிள்ளை 150 கீழே ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லிஸ்ட்டு தான் செகண்ட் ரவுண்டு. இந்த பிடிஎஃப்பும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். சாரநாதன் ட்ரை பண்ணலாம். நீ எதெல்லாம் ட்ரை பண்ணலான்னு சொல்கிறேன்னா அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது கொங்கு நாடு ட்ரை பண்ணலாம். கொங்கு நாடு காலேஜ் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, முடிச்சிடலாம். கே ராமகிருஷ்ணாவோட செகண்ட் கேம்பஸ், இதுவுமே ட்ரை பண்ணலாம். அடுத்தது பரிசுத்தம், அது வேண்டாம். ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா காலேஜஸ் இருக்குது. அதுக்குன்னு எல்லாமே நம்ம வைக்க முடியாதுல்ல, அதனால் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணால் அவ்வளோதான். அண்ணாநூஸ் ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி ட்ரை பண்ணலாம், சீட் இருக்கும். யூனிவர்சிட்டி கேம்பஸ் நாகர்கோவில். யூனிவர்சிட்டி கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்கும், 30,000-40,000 தான் இருக்கும். ஸோ அடுத்தது ரோஹிணி கன்னியாகுமரியில் ட்ரை பண்ணலாம். ரோஹிணி ஓரளவுக்கு நல்ல காலேஜ் தான், 150க்கு மேலேயே ட்ரை பண்ணலாம். யூனிவர்சிட்டி கேம்பஸ் விருதுநகர் ட்ரை பண்ணலாம். அடுத்தது ராம்கோ ட்ரை பண்ணலாம். ட்ரிபிள்ஏ வந்து 150 கீழே ட்ரை பண்ணலாம். ராம்கோ இன்ஸ்டியூட் வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ராம்கோ மிஸ் பண்ண வேண்டாம். சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ட்ரை பண்ணலாம். அந்த ஜோனில் வந்து மிகப்பெரிய ஒரு கல்லூரி சேது இன்ஸ்டியூட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னமோ காலேஜஸ் இருக்குது. நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுற காலேஜ் நல்ல காலேஜ் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்க. ஃப்ரான்சிஸ் சேவியர் ட்ரை பண்ணலாம். திருநெல்வேலியில் ஃப்ரான்சிஸ் சேவியர் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அடுத்து காமராஜ் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு விருதுநகரில் இருக்குது, ட்ரை பண்ணலாம். மெப்கோ ஷெலங்க் சீட் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் இருக்குதுங்க. சிவில், பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல், இசிக்கு கூட சீட் இருக்குது. மெப்கோ ஷெலங்க் ட்ரை பண்ணலாம். ஏன்னா சிட்டான காலேஜ் நிறைய பேர் எடுக்கல. நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் ட்ரை பண்ணலாம். அதுலேயுமே சிவிலுக்கு ட்ரிபிளிக்கெல்லாம் சீட் இருக்கும், மெக்கானிக்கலுக்கெல்லாம் சீட் இருக்கும், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பிஎஸ்ஆர் காலேஜ் ட்ரை பண்ணலாம், 150 கீழே. அடுத்தது சென்ட் சேவியர் கேத்தலிக் ட்ரை பண்ணலாம். சென்ட் சேவியர் கேத்தலிக். ஸோ இதெல்லாமே வந்து செகண்ட் ரவுண்ட் காலேஜ் தான். கவர்மெண்ட் காலேஜ் திருநெல்வேலி, அதுலேயுமே சீட் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, மெக்கானிக்கலுக்கெல்லாம் சீட் இருக்கும். அடுத்தது உதயாவாதே. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, முடிச்சிடலாம். லோயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், இதுவுமே நீங்கள் வந்து லோயலாங்கிறலாம் ட்ரை பண்ணலாம், 150 கீழே. அண்ணாநூஸ் ரீஜனல் கேம்பஸ் மதுரை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். யூசி ராமநாதபுரம், ஃபீஸ் கம்மிக்காக நீங்கள் வந்து போய்க்கலாம். எஸ்எஸ்எம் திண்டுக்கல், அதுவுமே போய்க்கலாம். என்பிஆர் காலேஜ் 150 கீழே நீங்கள் ட்ரை பண்ணலாம். எஸ்ஆர்எம் மதுரை ட்ரை பண்ணலாம், 160க்கு மேலேயே ட்ரை பண்ணலாம். எஸ்ஆர்எம் மதுரை, ஏன்னா மதுரையில் இப்போ வந்த காலேஜ் அது நல்ல காலேஜ் தான், எஸ்ஆர்எம் குரூப்ஸோடது. அழகப்ப செட்டியார் காரைக்குடி, இதுலேயுமே சீட்ஸ் ஓவராக இருக்கும். மெக்கானிக்கலுக்கு சீட் இருக்கும். வேறு எல்லாத்துக்கும் எஸ்சி எஸ்சிக்கு சீட் இருக்கும் அழகப்ப செட்டியாரில். கேஎல்என் அதில் சீட் கண்டிப்பாக இருக்கும். முகமது சத்தாக், இது இன்னொரு கேம்பஸ் முகமது சத்தாக்கோடது, அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிஎஸ்என்ஏ திண்டுக்கல்லையும் சீட் இருக்கும் உங்களுக்கு, ட்ரை பண்ணலாம் செகண்ட் ரவுண்டில். அடுத்தது ஆல்மோஸ்ட் ஓவராக போகுது, முடிஞ்சது. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கான கல்லூரி எல்லாமே நான் சொல்லிட்டேன். இப்போ யார் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண வேலம்மாள் ட்ரை பண்ணலாம். வேலம்மாள் மதுரையெல்லாம் விட்டுறவே கூடாது. யார் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களோ அவங்களுக்கு தான் வந்து பலன் கிடைக்கும். ஏன்னா இவ்வளோ நேரம் 307 பேஜும் நான் வந்து வைண்ட் அப் பண்ணி எந்தெந்த காலேஜ் வந்து ரவுண்ட் 2க்கு வந்து ஆகும் ஆகாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வச்சு நீங்கள் சாய்ஸ் ஆர்டர் அமைச்சிக்கிட்டாலே போதுமானது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கண்டிப்பாக இருக்கிற கல்லூரிகள் தான் சொல்லியிருக்கேன். ஸோ டாப் மோஸ்ட் கல்லூரியில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட்டின் அடிப்படையில் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். நீங்கள் இந்த வேகன்சிஸ் பார்த்து ஒரு ஐடியாவை தெரிஞ்சுக்கோங்க. இப்போவே ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. செகண்ட் ரவுண்டுக்கு கண்டிப்பாக சீட்ஸ் இருக்குங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டேன்.
கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரவுண்ட் 1லேருந்து நிறைய பேர் வந்தால் கூட ரவுண்ட் 2 காரங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால் சாய்ஸ் லிஸ்ட்டை இப்போவே ரெடி பண்ணி சாதகமாக அமைச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.